அடுத்ததா நான் எப்படி இந்த ரிசர்ச் பண்றேன், அண்ட் தென் நீங்க எப்படி இந்த நியூஸ் எல்லாமே கேதர் பண்ணி சொல்றேன், அந்த மார்க்கெட் நியூஸ்லாம் சொல்லுவோம்ல, சோ அது எப்படி சொல்றேன் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அது வந்து இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நான் மின்ட் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுவேன். சோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்கிட்ட வந்து இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த மின்ட் அண்ட் தென் லைவ் மின்ட் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3000 ரூபாய் வந்து வரும் பர் இயருக்கு. அண்ட் தென் இதுல வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், தி எக்கனாமிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு சப் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3900 ரூபாய் நான் வந்து பே பண்ணேன். சோ ஓவராலா இதுல வந்து பார்க்கும்போது ஒரு 6000 ரூபாய் டு 7000 ரூபாய் வந்து பே பண்ணிருப்பேன் மின்ட்டுக்கு பர் இயருக்கு. ஸோ இந்த ஒரு யூடியூப்ல இருந்து வர ரெவன்யூவே ஸோ அந்த மாதிரி அந்த மின்ட் ஆர்டிகல் வந்து இங்க பே பண்ணிடுவேன். ஸோ அதனால அது வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கு. மின்ட்டுக்கு அதிகமான ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன். அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பேன். அதுக்கு அடுத்து தான் இங்க வந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்து பார்ப்பேன். அதுக்கான ஆர்டிகலுமே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் தென் இங்க வந்து இடி பிரைம். ஸோ இது ரெண்டுமே வந்து அதுல வந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பிரீமியம் தான். ஸோ அதுவுமே ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்து வரும். ஸோ அது வந்து செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து வந்து பார்ப்பேன். அதுக்கு அடுத்ததா தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து இங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து கொடுப்பேன். அதுக்கு அடுத்ததா பிசினஸ் லைனுக்கு வந்து கொடுப்பேன். அப்புறம் பிசினஸ் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா இங்க சிஎன்பிசி டிவி 18க்கு வந்து பார்ப்பேன். அப்புறம் என்டிடிவி ப்ராஃபிட் நியூஸ் வந்து பார்ப்பேன். அண்ட் தென் இங்க மணி கண்ட்ரோல் வந்து பார்ப்பேன். ஃபர்ஸ்டா மின்ட் அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் வந்து பார்ப்பேன். அதுக்கான பிரீமியம் ஆர்டிகல்ஸ் வந்து என்கிட்ட வந்து இருக்கு. அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. மீதி இருக்க நான் எல்லாமே சொன்னால அது எல்லாத்துக்குமே இங்க வந்து பிரீமியம் வந்து கிடையாது. இங்க வந்து ஃப்ரீ நியூஸ் என்னவா இருக்கோ அண்ட் தென் அப்டேட் என்னவா இருக்கோ அதை பொறுத்து நான் வந்து பார்த்துப்பேன். பிசினஸ் ஸ்டாண்டர்டுக்கு பிரீமியம் வந்து இருந்துச்சு. அது இப்பதான் வந்து முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதுவும் வந்து எடுத்துருவேன். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சிருப்பேன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நான் ஃப்ரீ நியூஸா தான் வந்து கேதர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனா எல்லா நியூஸுமே வந்து காலையில ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்துருவேன். அதுல எது பெட்டரா இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா இதை தாண்டி நிறைய நியூஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே நம்மளால படிக்கவும் முடியாது. ஹெட்லைன்ஸுமே நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட ஒரு நாள் கண்டிப்பா தேவைப்படும்.